ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை ஆண்டவர் பார்க்கிறாரு. என் பிள்ளை என்ன நம்பி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அதனால அவன் கலங்க தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அந்த ஆபிரகாம் சொன்னார் தானே, ஈசாக்கை கூட்டிட்டு போகும் பொழுது ஆண்டவர் அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு, ஆடு எங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும், அவர் பார்த்துக்கிறார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நமக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இல்லையா? நம்ம நினைக்கிறோம், நான் படுற காரியங்கள்லாம் யாருக்கு தெரியுமா, நான் ஜெபிக்கிற ஜெபம் யாருக்கு தெரியுமா, நான் படுகிற உபத்திரவங்கள் யாருக்கும் புரியாது என்று சொல்லி அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர், காண்கிறவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். இல்லையா? நீ என்னை மகிமைப்படுத்துவார். அவர் விடுவிக்கிறதே எதுக்குதான்? மகிமைப்படுத்துறதுக்கு தான். செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்ததே எதுக்கு தான்? மகிமைப்படுவதற்கு. அவருடைய நாமம் உங்களையும் என்னையும் மகிமைப்படுவோம். இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம், ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன், நீர் என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாய் நீங்க பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் எச்சரிக்கையாயிரு, இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனமா கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தை எச்சரிக்கை. சொல்லுங்க, எச்சரிக்கை. எங்க போனாலும் ஒரு பெரிய ஒரு கரண்ட் பெட்டி இருக்குன்னு வைங்களேன், பெரிய டிரான்ஸ்பார்மர் இருக்குன்னா மேல ஒரு இன்ட்டு போட்டு எழுதியிருப்பாங்க, டேஞ்சர், எச்சரிக்கைன்னு சொல்லி. கவனம், ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற உங்களோடு என்னோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு இடைப்படுகிற வார்த்தை எச்சரிக்கை. வாயில சொல்லுவோம் எச்சரிக்கை. எச்சரிக்கைனாலே அது ரொம்ப நம்ம இப்படி தூங்குறவங்க கூட முடிச்சுன்னா எச்சரிக்கையா என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கிறது போல ஒரு வார்த்தை அது எச்சரிக்கை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து போயிருக்கிறார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது வீட்டுக்கு எங்கேயாவது போகும்பொழுது வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா சொல்லிட்டு போவோம், வீடை நல்லா பூட்டிக்கோ, நல்லா பாத்துக்கோ, நல்லா கவனமாயிரு, கவனமாயிரு அப்படின்னு சொல்லுவோம். எச்சரிக்கையாயிரு, பாதுகாப்பாயிரு, பொறுப்பாயிரு சொல்லுவது போல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு இந்த எதர் குறித்து எதிலே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இந்த 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இப்போது எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு என்று சொல்லி. இந்த பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். ஆலயம் என்று சொல்லும் பொழுது நாம் ஏதோ கற்களினால வச்சு கல்லு, செங்கல், மண்ணெல்லாம் வச்சு கட்டுகிறது மாத்திரம் ஆலயம் என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது அல்ல ஆலயம். இது மாத்திரம் அல்ல ஆலயம். ஆண்டவர் ஆலயம் என்று சொல்லுகிற ஒரு காரியம் எது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த ஆலயம், நீங்க தான் அந்த ஆலயம். சும்மா முகத்தை பார்த்து சொல்லணும், முகத்தை பார்த்து சொல்லணும். இல்லையா? நீங்க தான் அந்த ஆலயம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நீ தான் அந்த ஆலயம்னு. ஒன்னதுக்கு லாயக்கு இல்லாதவன், நானே படிக்காதவன், நான் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் சொல்ற, நீ ஆலயம்.
உன்னை நான் கட்டுவேன், உன்னை கொண்டு நான் கட்டுவேன் ஆண்டு சொல்லுவேன். இல்லையா? நீ ஆலயம், உன்னை பத்தி உனக்கு தெரியாது, நம்மளை பத்தி நமக்கே தெரியாது. நம்மளை பத்தி நமக்கு என்ன தெரியும்னா, என்னால இதெல்லாம் தூக்க முடியாதுங்க, என்னால இதெல்லாம் படிக்க முடியாதுங்க, எனக்கு அங்கெல்லாம் போக தெரியாதுங்க, எனக்கு இதெல்லாம் பேச தெரியாதுங்க. இதுதான் நம்மளை குறிச்சு நமக்கு தெரியுது. ஆண்டவருக்கு என்ன தெரியும்னா, எல்லாம் கூடும். ஒன்னால் கூடாது, மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நம்மளால எது முடியலன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் முடிய செய்ய தேவனால் கூடும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். இப்ப நம்மள ஆண்டவர் ஆலயமாய் சொல்லுகிறார். இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இந்த வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்திலே நாம் இந்த ஆலயத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதல் காரியம், சரீரத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உடம்பை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்டர் சொல்லுவாங்க, சரியா சாப்பிடுங்க, சாப்பிடலன்னா என்ன வந்துடும்? அல்சர் வந்துடும். நல்லா தூங்க, தூங்கலன்னா என்ன ஆயிரும்? மைண்டு ப்ரெஷர் ஆயிரும். நல்லா நடங்க, நடங்கலன்னா என்ன ஆயிரும்? தொப்பை விழுந்துரும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அறிவுரைகள், ஆலோசனைகள் நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து நீ என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சரீரமாகிய ஆலயத்தை கட்டுவதை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சரீரத்துல ஒரு தீட்டு வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த சரீரம் தீட்டுப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த சரீரத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இந்த உடம்பு நமக்குரியது அல்ல, அது ஆண்டவர் வாசம் செய்கிற ஸ்தலமாய் இருக்கிறது. இல்லையா? முதல் காரியம், சரீரத்தை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். உடம்பு, இந்த சரீரத்துல ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பயபக்தியோடு நடுக்கத்தோடு இந்த சரீரத்தை கையாள வேண்டும். இந்த சரீரம் எந்த விதமான பாவம் செய்வதற்கு ஒரு நாளும் நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த சரீரத்தை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம். ஏன்னா நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த சரீரத்தில் அவ்வப்போது நிறைய காரியம் எழும்பும். பொறாமை எழும்பும், கோபம் எழும்பும், வைராக்கியம் எழும்பும், சண்டை எழும்பும், குரோதங்கள் எழும்பும், இன்னும் என்ன பிரிவினைகள் எழும்பும், எல்லாம் எழும்பும், வாக்குவாதம் எழும்பும். இதெல்லாம் சரீரத்துல மாம்சத்திலே போராட்டம் எழும்பிக்கிட்டே இருக்கும். இந்த மாம்சத்தின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? மரணம். மாம்சத்தின் சிந்தை மரணம். ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாயிருக்கிறது. இல்லையா? இப்போ மாம்சத்திலே நாம் சிந்திக்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியமும் இது தேவனுக்கு பிரியமான காரியமா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சரீரம் ஒரு இடத்திற்கு போகுதுன்னா, இது தேவனுக்கு பிரியமான இடத்துக்கு நான் போகிறேன்னா என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். இந்த சரீரத்திலே உன்னை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், இது தேவன் அனுமதித்து நான் பெற்றுக்கொள்கிறேனா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் காரியம், நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது முதல் காரியம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதுல வாசிப்போம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோசுவா 23:11. ஆகையால் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏலியா, முதல்ல நம்ம தியானிச்சது என்ன? எதை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கணும்? சரீரத்தை குறிச்சு, இந்த உடம்பை குறிச்சு, இந்த மாம்சத்தை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். மாம்சம் தேவனுக்கு விரோதமாக போர் செய்யக்கூடாது, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யக்கூடாது. இந்த மாம்சத்தை ஒடுக்கி நாம் ஆண்டுடைய சமூகத்திலே வைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாம்சத்திலே தேவன் வாசம் செய்வதற்கு அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். இது முதல் காரியம். இரண்டாவதாக யோசுவா 23:11 நம்ம வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு மூன்றும் இருக்கிறது: ஆவி, ஆத்துமா, சரீரம். இது மூன்றும் இருக்கிறது. இது செத்து போனதுக்கு அப்புறம், ஒரு மனிதன் மரித்து போனதற்கு பின்பு ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லுகிறது. ஆத்துமா தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. சரீரம் மண்ணுக்கு செல்லுகிறது.
மண்ணிலிருந்து புறப்பட்ட சரீரம் மண்ணுக்கு செல்லுகிறது. இது 3 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் 2வதாக உணர்த்துகிறது, ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய ஆத்துமா எதற்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்போ நாம் யாரிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரத்துல பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், இன்னும் அதிகமா அன்பு கூறுவே ஆண்டவரேன்னு சொல்லி பாடிட்டு வேற எது மேலேயாவது அன்பு கூர்ந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல அன்பு கூறு, ஏன்னா நான் உன்னிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறதுனால அவர் மேல் நாம் அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் அவர் மேல் அன்பு வைக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது தான் அவர் மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறதுக்கு அடையாளம். இப்போ ஆத்துமாக்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்களேன். நீதிமொழிகள் 19:2 வாசிங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆமா, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நம்முடைய ஆத்துமாவிலே அறிவு இருக்கணும். இந்த ஆத்துமா குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு ஆத்துமா விளையேற பெற்றது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டாலும் பரலோக ராஜ்யமே எப்படிப்படுமா? சந்தோஷப்பட்டு கலிகூறும் என்று வார்த்தை இருக்கிறது. அப்போ அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகிறதுக்கு தேவனுடைய சித்தம் அல்ல, அது பரலோகத்துக்கு வரணும். இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வருவதற்கு நாம் இந்த ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இல்லையா? ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். முதல்ல பார்த்தோம் சரீரத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ ஆத்துமாக்களை குறித்து. இந்த ஆத்துமா எது? ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும். ஆண்டவரை விட்டு வேறு எந்த காரியத்திலே நாம் அன்பு வைத்திருக்கிறோம்? ஆண்டவரை விட்டுட்டு வேறு யாரிடத்துல நாம் அதிகமாய் உறவு வைத்திருக்கிறோம்? ஆண்டவரை தள்ளி ஓரமா வைத்து விட்டு வேறு எந்த காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவரை அவருடைய நாமத்திற்கு நாம் கனத்தை கொடுக்காமல் வேறு எந்த நாமத்திற்கு நாம் கனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு கூறுவதற்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இல்லையா? கட்டளை, அவருடைய கட்டளை உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு உள்ளத்தோடும் உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப அன்பு கூறுகிறது, எல்லாரும் அன்பு கூறுறாங்களா? எல்லாரும் அன்பு கூறுவாங்க. ஆண்டவருக்கு விரும்புகிற அன்பு எந்த அன்பு? முழு அன்பு. முழுமையாக ஆண்டவர் கேட்கிறார். முழுமையாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். எதை செய்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டு செய்யணும். எதை செய்தாலும் ஆண்டுடைய சமூகத்திற்கு நாம் வந்து அவரிடத்தில் சொல்லிவிட்டு செய்ய வேண்டும். அவரிடத்தில் அனுமதி கேட்டு செய்ய வேண்டும். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சரீரத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஆத்துமாவை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இல்லையா? அப்ப இந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு அநேக காரியங்களை ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இஷ்டம் போல செய்யறாங்க. இஷ்டம் போல செய்யறாங்க. ஆத்துமாவிலே அறிவில்லை. ஆத்துமாவிலே அறிவில்லாத சூழ்நிலையினால இஷ்டம் போல செய்கிற காரியங்களை நாம் எவ்வளவோ பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆத்துமாவில ஒரு நாளும் அறிவில்லாமல் போகக்கூடாது. இந்த ஆத்துமா தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வரப்போகிற தேவன் சொல்லுகிறார், உன் சரீரத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
மல்கியா 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையா? ஆவியை குறித்து மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். முதல்ல எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்? சரீரத்தை குறித்து. இரண்டாவது ஆத்துமாவை குறித்து. சரீரத்தை குறித்து, சரீரம் எந்த விதமான இச்சையான காரியங்களுக்கும், எந்த விதமான தேவனுக்கு விரோதமான பகையை செய்வதற்கும் போய்விடாதபடிக்கு இந்த சரீரத்தை நாம் எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரிடத்திலே அன்பு கூறும்படிக்கு, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு, அவரிடத்திலே எல்லாவற்றையும் கொடுக்கும்படிக்கு நம்முடைய ஆத்துமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இப்ப வாசிச்சோம், ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆவின்னு சொல்லும் போது நிறைய ஆவி நமக்கு நிறைய தெரியுது, அப்படிதானே? நமக்கெல்லாம் பெண்களுக்கு அதிகமா தெரிஞ்ச ஆவி இட்லி கொப்பரை எடுக்கும் போது அதுல இருந்து ஒரு ஆவி என்ன செய்யும்? பறக்கும். அப்படியா? அந்த ஆவியா? ஆண்டவர் சொல்லுகிற ஆவி எந்த ஆவியை சொல்லுகிறார்? இன்னைக்கு நிறைய ஆவி, குழப்பத்தின் ஆவியெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய குழப்பிட்டு இருக்கிற ஆவிகள். அது போட்டும், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நாம் தியானிக்கிற வார்த்தைகளுக்கு வருவோம். ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆவி என்ன, எங்க இருக்கிறது அப்படி சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இந்த ஆவியாகிய இந்த உயிர் ஆண்டவர் கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சொல்லுவோம், எங்க அம்மா அப்பா தான் எனக்கு உயிரை கொடுத்தாங்க. ஆண்டவர் தான் உங்க அம்மா அப்பாக்கே உயிரை கொடுத்திருக்கிறார். ஆமா, நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் இந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தார்? ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் பொழுது களிமண்ணில மனுஷன் என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். உருவாக்கி அவருடைய நாசியிலே ஊதுகிறார். மனிதன் ஜீவாத்துமாவாக ஆகிறார். அவருடைய ஆவியை ஊதுகிறார். அந்த ஆவி மனுஷனுக்குள்ளாக எரிகிறது, அவன் உயிர் பெறுகிறான். களிமண்ணா இருக்கிறவன் ஆண்டுடைய ஆவி, அவர் நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளக்கிற தேவன். அவருடைய காற்றுக்கு வல்லமை உண்டு. அவர் சுவாசிக்கிறதுல வல்லமை உண்டு. அவர் அனுப்புகிற காற்று கடலை வற்றி போக பண்ணும். அவர் அனுப்புகிற காற்று கடலில் இருந்து காடைகளை கொண்டு வரும். அவர் அனுப்புகிற காற்று கடலை இரண்டாக பிளக்கும். அவர் அனுப்புகிற காற்று அக்கினியை எழுப்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் காற்றை அனுப்புகிற தேவன். அந்த காற்றை மனுஷனுக்குள்ளாக ஊதி இருக்கிறார். மனிதன் ஜீவாத்துமாவாக நமக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறார். இந்த உயிர் அவர் கொடுத்த தீபம். இப்ப நம்ம வாசிச்சோம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற அநேக பொருளை சொல்லலாம். இது அங்க வாங்கினது, இந்த பீரோல எங்க வாங்கினது, அந்த கடையில வாங்கினது, இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினது, இங்க வாங்கினது, இது யார் தந்தது, எங்க மாமா தந்தாரு, இது யார் தந்தா, எங்க அம்மா வீட்டுல இருந்து கொடுத்தாங்க, இதெல்லாம் சொல்லலாம். இந்த உயிரை யாருங்க தந்தது? ஆண்டவர் தான். உங்களுக்கு எந்த மனுஷன்கிட்ட போய் உனக்கு உயிரை யார் கொடுத்ததுன்னு சொன்னா பதில் ஆண்டவர் மாத்திரமே. தேவன் மாத்திரமே உயிரை கொடுக்க வல்லவர். அந்த ஆவி அவர் தந்தது. அவர் தந்ததுனாலதான் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்ததுனால கவனமாயிருன்னு சொல்றாரு, எச்சரிக்கையாயிருன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல இருந்து வாங்குற எதை குறிச்சும் எச்சரிக்கையா நம்ம இருப்போம். இந்த செல்போன் வாங்குறோம் அப்படின்னா செல்போனை என்ன செய்வோம்? எப்ப கவனமா வச்சுக்குவோம். சொல்லுவோம் பாத்தீங்களா, வாங்கும் போதே கீழே போட்டாதீங்க, தண்ணிக்குள்ள போடக்கூடாது, 3 மணி நேரத்துக்கு மேல சார்ஜ் ஏற்றக்கூடாது,
அதை போட்டிருப்பான் பாருங்க, டிஸ்கிரைசர் போட்டிருப்பான் பின்னாடி, இப்படி யூஸ் பண்ணும். கொசுபத்தி 4 ரூபா கொசுபத்திக்கு பின்னாடி போட்டிருப்பான், இந்த கொசுபத்தி இப்படிதான் பொருத்தணும், இப்படிதான் வைக்கணும், இப்படிதான் எரிய விடணும், பிள்ளைங்க பக்கத்துல வைக்க கூடாது, அங்க வைக்க கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்கிரைசர் கொடுத்திருப்பான். இப்போ ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். கடையில வாங்குறதுக்கும் கம்பெனி குவாலிட்டியான அநேக காரியங்கள், அழிந்து போகிற காரியங்களுக்கெல்லாம் இதை கவனமாய் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி, இதை எப்படி கேட்லாக்னு சொல்லுவாங்க, எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி ஒரு புக் கொடுத்திருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஒரு டிவி இருக்குன்னா அந்த டிவி எங்க சொருகணும், எதுல எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எதை அமுக்கணும்னு சொல்லி எல்லாம் கேட்லாக் கொடுத்திருப்பாங்க. இப்ப இங்க ஒரு கேட்லாக் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த நான் சொல்லும்போது இந்த கேட்லாக் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த கேட்லாக் படி நம்ம வாழ்ந்தோம்னா, நம்ம கொடுக்கப்பட்ட கேட்லாக்கு நம்முடைய கைகள்ல மனிதனிடத்துல ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கேட்லாக் கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்குது. இப்போ தீபம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும், ஒரு மெழுகுதிரி இருக்குது அல்லது ஒரு விளக்கு இருக்குதுன்னா ஒரு தீக்குச்சியை பொருத்தி அதுல ஏற்றுவதற்கு முன்னாடி வரையிலும் அது எப்படி இருக்கும், சும்மா அப்படியே தான் இருக்கும், வெளிச்சம் இல்லாமல் தான் இருக்கும். எப்ப அதுல ஒரு ஒளி ஏற்றப்படுதோ அது என்ன செய்யும், வெளிச்சமாய் மாறிவிடும் இல்லையா? இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருளான சூழ்நிலையில, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில அல்லது அணைந்து போகிற சூழ்நிலைகள்ல இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தீபத்தை ஏற்றுகிறார் இல்லையா? அணைந்து போகிற சூழ்நிலைன்னா தெரியும், அமர போகும்போது அப்படி கப்புன்னு எரியும், பார்த்திருக்கீங்களா? தீ அதை லேசா ஒண்ணு திரிய ஏத்தி விடணும், இல்ல கேஸ் எடுப்புனா கொஞ்சம் என்ன செய்யணும், கூட்டணும். நமக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறார். மங்கி எரிகிறது, இதெல்லாம் ஒன்னதுக்கு லாய்க்கு இல்ல, இவன் தேர மாட்டான்னு சொல்லி நம்மள ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா என்னைக்கோ போட்டு தள்ளியிருப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது தேராத கேஸ்ன்னு நினைச்சிருந்தாருன்னா நம்மள என்னைக்கோ உலகத்துல வைக்காமல் எடுத்திருப்பார். ஆனால் இன்னைக்கும் ஆண்டவர் ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு வைத்திருப்பதனுடைய நோக்கம், நீ என்னுடையவன், நீ என் தாசன், நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ மனுஷனுக்கு ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இந்த தீபம் ஆண்டவர் சொல்லுகிறாரு எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கணும். இந்த தீபம் எப்பொழுதுமே என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, ஒருவனு விளக்கை கொளுத்தி தண்டின் மேல வைப்பானே அல்லாமல் மழைக்கால வச்சு என்ன செய்ய மாட்டான், மூடி வைக்க மாட்டான். இல்லையா? இது எல்லாருக்கும் பயன்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தவருடைய நோக்கம், இந்த ஆவி எப்பொழுது உற்சாகமா இருக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இல்லையா? ஆமா, நம்ம மாம்சத்துல ஏதாவது ரொம்ப நேரம் வேலை செய்யும் போது உடம்பு டயர்டாயிரும். ஏன்னா அந்த சரீரம் சோர்வானது, சரீரம் பலவீனமானது. ஆனால் கர்த்தர் தந்த தீபம் அது உற்சாகம் உள்ளது. இல்லையா? அவர் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார், இந்த ஆவியாகி ஜீவனை கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அதை விட இரட்டத்தனையாக பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா? அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை ஒரு நாளும் துக்கப்படாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லையா? ஒரு பிள்ளை ஏதாவது தப்பு செய்திருந்துன்னு சொன்னா அந்த தாய்க்கு மனசு என்ன செய்யும், வலிக்கும். என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே, என் பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டானே, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி இந்த தாய்க்கு உள்ளம் வலிப்பது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சில தவறுகளை, சில பாவங்களை, சில இச்சையான காரியங்களை செய்யும் பொழுது என் தேவனுடைய உள்ளம் வலிக்கும், ஆண்டுடைய உள்ளம் துக்கப்படும். அவர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவனை நாம் துக்கப்படுத்தக் கூடாது. நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையா? மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், இந்த ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஆவியை அணைத்து போடுவதற்கு அநேக சூழ்நிலைகள் வரும். ஆவியை அணைச்சு போடுறதுக்கு ஆவி அவர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த தீபம் எரிச்சு கொண்டே இருக்கும். இந்த ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
இந்த 3 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். சரீரத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த சரீரத்துல ஏதாவது ஒரு காரியங்கள் எழும்பி ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிச்சு நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது வழிவகை செய்வோம் பிசாசு. அதனால இந்த சரீரத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். 2வது ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எல்லாவற்றையும் நிதானித்து நலமானவர்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது இல்லையா? அதனால அநேகவற்றை நாம் அறிந்து கொண்டு நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா அது என்ன இருக்காது, நல்லதல்ல. எல்லாத்தையும் செய்ய என்னால முடியுமானா முடியும், ஆனால் தேவன் விரும்புவதை மாத்திரம் நான் செய்வேன் என்று சொல்லி அவர் உறுதி எடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எதை செய்யலாம், அதை செய்யலாம், அங்க போலாம், இதை பண்ணலாம், இதை பார்க்கலாம், இதை ஓடலாம், எல்லாம் செய்ய நமக்கு அதிகாரம் உண்டு, இடம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியத்தை நீ செய்வாயானால் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை கனம் பண்ணிட்டார்னா உங்களை பார்த்து திரும்பின முகமெல்லாம் உங்களை பார்த்தே திரும்பும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை பார்த்து திரும்பிக்குவாங்க தெரியுமா? இவன் வந்தா ஏதாவது காசு கேட்பான், ஐயா இவங்க வந்தா எனக்கு தேவைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மை அசட்டை பண்ணுகிற அநேக பட்சமாய் சேரும்படி ஆண்டவர் செய்வார் இல்லையா? உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருக்களும் சமாதானமாகபடி செய்வார். அப்ப நம்முடைய சத்துருவெல்லாம் இன்னும் சமாதானம் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட சண்டை போட்டவங்களாம் இன்னும் நம்ம கூட சேரல, இல்ல நம்ம நிறைய பேரோட கூட சேரலன்னா என்ன அர்த்தம்? வழி ஒண்ணு நம்ம வழி சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? சத்தத்தை காணோம். வழிகளை அறிகிறவர் அவர் மாத்திரமே இல்லையா? வழிகளையும் அறிகிறவர் அவர் மாத்திரமே. நமக்கு வலிக்கிறது அவருக்கு தெரியும். சீசர்களுக்கு தண்டு வலிக்கிறதை கண்டு கடலின் மேல் நடந்து வந்தார் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் படுகிற எல்லா கஷ்டங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆவிக்குரிய போராட்டங்கள், இந்த போராட்டங்களை அவர் ஜெயம் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். வருகிற போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி அவர் பலம் கொடுப்பார், அவர் திடம் கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீங்க காப்பாற்றுங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ரொம்ப எதை செய்தாலும் இந்த உலகத்துக்குள்ளாக நம்ம போகும்போது கரை படிந்த ஒரு காரியத்துக்குள்ளாக போகிறோம். அநேக காரியங்கள் இருக்குது, அநேக இச்சையான காரியங்கள் இருக்குது, அநேக சூழ்நிலைகள் இருக்குது. நாம் ஒவ்வொன்றையும் குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். இது தேவனுக்கு பிரியமான காரியமா? இதை ஆண்டவர் விரும்புகிறாரா? இதை செய்கிறதுனால என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருமா? இதை செய்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில சாபம் வருமா என்று சொல்லி நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அதை நிதானித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அதை தொடர்ந்து வாசிங்க. நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இப்போ ஒவ்வொருடைய உள்ளத்துல இருக்கிறதையும் நம்முடைய ஆவியை ஆராய்ந்து பார்க்கும். அல்லேலூயா. நம்முடைய அதான் சொல்லுவாங்க மனசாட்சி என்று சொல்லி. உனக்கே தெரியும் நீ செய்யறது, சொல்லுவாங்க உனக்கே நியாயமா இல்லையா, உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி. நமக்கே நாம் செய்கிறது தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றார், இது உனக்கே தெரியும், தெரிய பண்ணினதே நான் தான் சொல்றேன். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவி உள்ள இருக்கிறதுனால அந்த ஆவிக்கு தெரியும் நான் செய்கிறது தேவனுக்கு விரோதமான பாவம், நான் செய்கிறது தெய்வனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி. அப்படி ஒருவேளை உணர்த்தப்படுமானால் நாம் மனம் திரும்புவது அவசியமாயிருக்கிறது இல்லையா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இன்னைக்கு கேட்ட வார்த்தை, ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், சரீரத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். உலகத்துல போகும்போது இந்த எச்சரிக்கையா இல்லாம இருக்கிறதுனால இப்ப ரோட்ல போறோம், பைக் ஓட்டிட்டு போகும்போது ரொம்ப கவனமா என்ன செய்யணும், போகணும். கண்ணை மூடிட்டு நம்ம பாட்டுக்கு போனா எங்க இருப்போம்? கண்ணை திறக்கையில பெரிய ஆஸ்பத்திரியில தான் இருப்போம். கண்ணை மூடிட்டே போனா இருக்கிற இடம் வேறையா இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் சொல்லுகிறார் ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும்
நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். இன்னும் நீங்க குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிறியர் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. யாரை குறிச்சும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா ஆண்டவர் சொல்லுகிறார். 3 காரியம் ரொம்ப முக்கியம். இப்பொழுது நம்ம பார்க்கிறது, யாரை பத்தியும் அற்பமா எண்ணக்கூடாது. இவன் கிடைக்காத, இவனுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்லாம் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லையா? அற்பமா யாரை எண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் கனம் பெற்றவர்கள். ஏனால் ஆண்டவர் கொடுத்த ஆவி அவனுக்குள்ளாக இருக்கிறது. இல்லையா? ஆண்டவர் அவனுக்காக ரத்த சிந்தி இருக்கிறார். எந்த மனுஷனை குறித்து அற்பமான எண்ணம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சீசருடைய பாதங்களை கழுவுகிறார், தன்னை தானே தாழ்த்துகிறார். சீசருக்குள்ள ஒரு போட்டி வருது, யாரு பெரிய ஆளு, யார் உயர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வருது, பொறாமை வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்ப எந்த சூழ்நிலையிலும் மனம் ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படியாய் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும். இந்த தாழ்மையை ஆண்டவர் பார்க்கிறார், தாழ்மையை ஆண்டவர் பார்க்கிறார். தாழ்மையை பார்த்து அவர் கிருபை கொடுக்கிறார். இல்லையா? அப்ப எந்த மனுஷனை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். யாரும் நம்மளை வஞ்சிச்சிடக்கூடாது. ஒருத்தவங்க சொன்னாங்க, அவர் தாங்க சொன்னாரு 10,000 ரூபாய் கொடுத்தா 40,000 ரூபாய் தரலாம்னு சொல்லி, அதை நம்பி நான் கொடுத்தேன், கொண்டுட்டு ஓடிட்டான். இப்ப மனுஷனுடைய வார்த்தை கேட்டு முடிவு ஏமாற்றம். அப்போ மனுஷனை குறித்து யாரும் நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு இந்த கடைசி நாட்களிலே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது. நாங்க ஆண்டுடைய பிள்ளைகள் தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களையும் விரோதமான போதனைகளையும் போதித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விளக்குகிற காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி யாரும் வஞ்சிக்காதபடிக்கு, நம்மளை யாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கணும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் நீங்க வாசிப்பு என்று சொன்னால், லூக்கா 11:35, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போறோம், ஒரு சாக்கடை இருக்குது, வேகமா ஒரு லாரி வருது, நம்ம என்ன செய்வோம்? போய் லாரியை கைய வச்சா நிறுத்துவோம்? நம்ம ஓரமா நின்றுவோம். வர்ற ஸ்பீட பார்த்தா சாக்கடையில ஏத்துனா சாக்கடை என்ன செஞ்சிடும்? சட்டை மேல தெரிச்சிருன்னு சொல்லி ரொம்ப கவனமா நின்றுவோம். பாருங்க, ரொம்ப கவனமா நின்றுவோம். இப்போ அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம். நமக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? அவருடைய தீபமாய் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அவர் கொடுத்த தீபம், அவர் ஏற்றி வைத்த தீபம், அது வெளிச்சமா எரிந்து கொண்டே இருக்குது. இந்த எரிகிற வெளிச்சம் ஒரு நாள் அமர்ந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். எரிகிற வெளிச்சத்துக்கு, விளக்குக்கு என்ன தேவை? எரிகிற விளக்குக்கு என்ன தேவை? என்னதான் தேவை? என்ன தேவை? என்னதான் தேவை? எரிகிற விளக்குக்கு என்னதான் தேவை? ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுடைய சங்கீதத்துல தாவீது இப்படியாக அறிக்கை பண்ணுகிறார், அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் எண்ணெய் அவர் வைத்திருக்கிறார். அந்த எண்ணெய் நமக்கு தீராதபடிக்கு இருக்க வேண்டும். 10 கன்னிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் ஸ்பீடா போனேன். அவர்கள் என்ன செய்யல? எண்ணெயை கொண்டு வர ஆயத்தமா இல்லாததுனால மணமாளன் வரும் பொழுது கதவுகள் அடைக்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டவர்களாய் திரும்பினார்கள். அப்போ நாம் எண்ணெய் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருக்க, அவன் வீட்டுல பானையில எண்ணெய் மாவும் குறையாதபடி ஆண்டவர் போஷிக்கிறார். நன்மை நம்முடைய சரீரத்திலும் எண்ணெய் குறையக்கூடாது. இந்த வசனமாகிய எண்ணெய் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். வசனமாகிய விளக்கு, தீபம், அவருடைய வார்த்தை விளக்காய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை வசனம் தீபமாய் இருக்கிறது. இல்லையா? என் பாதைக்கு வெளிச்சம்.
ஹல்லேலூயா. பாதைக்கு அதான் வெளிச்சமா இருக்குது. நம்ம நடக்கிற வழிக்கு இந்த வசனம் தான் வெளிச்சமா இருக்குது. இந்த வசனம் நமக்குள்ளாக இருக்க இருக்க ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் காண்பிப்பார். நமக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சம் இருளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மத்தேயு 10:17 வாசிக்கிறோம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மனுஷரை குறித்து, ஒவ்வொருத்தரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு இடத்துல பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்கள் பெண்கள் இடத்துல பேசும்போது கவனமா இருக்கணும். பெண்கள் ஆண்கள் இடத்துல பேசும்போது கவனமா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் பேசும்போது கவனமா இருக்கணும். நடக்கும்போது கவனமா இருக்கணும். எழும்பும் போது கவனமா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டுடைய வார்த்தை லூக்கா 12:15 வாசிக்கிறோம். லூக்கா 12:15 பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பெரிய வேத சத்தியம். ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்கிறதை குறித்து நாம் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. எவ்வளவு பொருள் வந்தாலும் எனக்கு போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லி நமக்குள்ளாக ஆசை இருப்பது நன்மை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது நல்லதுக்கல்ல, நல்லதல்ல. பொருளாசை நமக்கு இருக்கவே கூடாது. நமக்கு இருக்கிற ஆசை வேதத்தின் ஆசை இருக்கணும், வசனத்தின் ஆசை இருக்கணும். ஹல்லேலூயா. வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் பாதுகாக்கும் கிருபை. ஹல்லேலூயா. வசனம் தான் நமக்கு உணவா இருக்குது. அவருடைய பிரசனம் தான் நமக்கு உறைவிடமாய் இருக்குது. அவருடைய வசனம் நம்மளை ஏற்றுகிறது. அவருடைய வார்த்தை நமக்கு தீபமாக இருக்குது. இந்த வசனம் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு நம்ம கேட்கணும். ஆண்டவரிடத்துல இந்த பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். பொருளாசை எல்லாருக்குமே இருக்குங்க. இலவசமா ஒரு பொருள், இலவசமா ஒரு கட்டில் தராங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், எல்லாரும் ஒரே பட்டமா போய் வரிசையில் நின்றுவோம். ஆசை எல்லாருக்கும் இருக்கும், மனுஷனுக்கு. ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கையாயிரு. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. மனுஷன் விருதாகவா சேர்த்து வைக்கிறான். வாரிக்கொள்வது யாரு? சேர்த்து வைத்ததெல்லாம் வாரிக்கொள்வது யார்? சாலமோன் இப்படியே சொல்லுகிறார், மாயை, எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. நீ பார்க்கிற எல்லாம் மாயை. சொல்றது யாரு? எல்லாத்தையும் அனுபவிச்சவர் சொல்றாரு. எல்லா மனுஷனை விட எல்லாத்தையும் அனுபவிச்சவர் சொல்றாரு. எல்லாம் மாயை. ஹல்லேலூயா. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கிறோம், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். நான் நிற்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், நான் நல்லா உபவாசம் இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற, நிற்கிறவன் என்று எண்ணுகிற எவனும் நான் கர்த்தருடைய பிள்ளைதான் அப்படின்னு எண்ணுகிறவனும் எச்சரிக்கையா இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்? ஒரு செகண்ட்ல விழுந்து போகிற சூழ்நிலை வரலாம். விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. இதை குறித்து ஆண்டவரோடு திட்டமாய் பேசுகிறார். அநேக வார்த்தைகளை தியானிச்சிருக்கிறோம். ஆவியை குறித்து, ஆத்மாவை குறித்து, சரீரத்தை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யாரை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய வெளிச்சம் இருளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்குது, சொன்னா சாயந்தரம் ஆயிரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமுள்ளவர். தேவையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எச்சரிக்கையா இருப்போம். நம்ம இதுவரையிலும் சொல்லுவோம், மதி இழந்துட்டேன், புத்தியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், கொஞ்ச நேரம் யோசிக்காம விட்டுட்டேங்க, இதை மட்டும் பண்ணியிருந்தேன் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அநேக நேரம் நம்ம என்ன செய்வோம், புத்தியற்றவாய் செயல்படும். ஆண்டு சொல்கிறார், நீ எச்சரிக்கையா இருக்கும் பொழுது இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தீபமாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படி வாழ்க்கையில் இருக்கிற எந்த இருளாக இருந்தாலும் அவர் மாற்றுவார். அவர் நீர் பாய்ச்சுகிற தேவன். ஒரு செடியை வச்சுட்டா தண்ணி ஊத்தி உரம் போட்டு அதெல்லாம் வளர்ப்பது போல ஆண்டவர் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் கேட்ட வார்த்தைப்படியாய் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இந்த கடைசி நாட்களே வாழும் பொழுது ஆண்டவர் அவருடைய பலத்தால் நம்ம இடைகட்டி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா.
எங்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியாய் ஆவியை குறித்து, ஆத்மாவை குறித்து, சரீரத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுப்படுத்தி நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. விழித்திருந்து ஜெபிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.